16வது கேள்வி பாப்போம். ரைட். இப்போ 15 நல்ல ஒரு கேள்வியா, நல்ல ஒரு கேள்வி. இந்த மாதிரி யோசிக்கக்கூடிய ஐடியா இருக்கக்கூடிய கேள்விகள் வரலாமா? ரைட். பொதுவாக கதிர்வாடி படங்கள் அந்த மாதிரி கேள்வி வந்து மீக்கிற பாஸ்ட் பேப்பர்ல கொஞ்சம் குறைவு, இந்த அளவு டீட்டெயிலாக போன குறைவு. ஆனால் உடல் பேப்பர்கள் இது மாதிரி கேள்வி போடப்பட்டீங்க. சரி, இந்த அளவு கம்ப்ளெக்ஸும் இல்லை. அதனால் இந்த ஐடியா இது மாதிரி யோசிக்கிற அந்த சந்திக்கிறா இந்த ஒரு புள்ளியில சந்திக்கணும் மாதிரி சரி ஐடியாவில் உள்ள கேள்வி போடப்பட்டிருக்கிறேன். 16 பாகம். கண்ணாடியில் அரியம் ஒன்றில் 30 பாகை படுகோணத்தில் செல்லும் ஒளிக்கதிரின் விலகல் கோணம் 23 பாகை எனில் நீலம் பச்சை மற்றும் சிவப்பு ஒளிக்கதிரின் விலகல் கோணத்தை அதே படுகோணத்திற்கு வகை குறிப்பது. 16வது கேள்வி. 16வது ஏதோ ஒரு கண்ணாடி அரியமாம், அதுல 30 பாகை படுகோணமா, 30 பாகை படுகோணத்தில் செல்லும் ஒளிக்கதிரின் விலகல் கோணம் 23 பாகையா. ரைட். அதே படுகோணம் நாங்க எடுப்போம். இது ஒரு வெள்ளொளி படுதானு சொல்லி வெள்ளொளி. வெள்ளொளி பட்டா இதுல முறிவடையும் போது நிறப்பிரிகை அடையும். என்ன நிறப்பிரிகை அடையும். நிறப்பிரிகைகள் இவ்வாறு அமையும். இது சரியா? அதாவது VIBGYOR. நீளம் அது தொடர்பான கதிர்கள விலகல் அதிகமாயிக்கும். VIBGYOR. பாருங்க, இப்படி பயணிக்க வேண்டிய கதிர் விலகல் அடையுது. இதுதான் சிவப்பு நிறத்தில விலகல், இதுதான் நீல நிறத்தில விலகல். இதுதான் நீல நிறத்தில விலகல். DB எடுப்போம் ப்ளூ அல்லது வயலட் எடுப்போமே. இது சிவப்பு நிறத்தில விலகல் DR ரெட். அந்த நிறப்பிரிகை இந்த அமைப்பு விலங்க எடுக்கலாம். ஒரு குறித்த படுகோணத்துக்கு இங்கால போக விலகல் என்ன செய்யுது? விலகல் கோணம் அதிகரிக்குது. கீழே போக விலகல் கோணம் அதிகரிக்குது. அது சாதாரண நீலம் பச்சை சிவப்பு, நீலம் ப்ளூ, பச்சை கிரீன், சிவப்பு ரெட். நீலம் பச்சை சிவப்புண்டா விலகல் கோணம் பாத்தீங்கன்னா நீலம் பச்சை சிவப்பு இங்க போடுவோமே. இதான் நீலம் பச்சை சிவப்பு. இப்ப தந்திக்க டேபிள பாருங்க, நீலம் பச்சை சிவப்பு. அவன் நீளத்தை விட பச்சை குறைவாய்க்கணும், பச்சை விட சிவப்புக்கு குறைவாய்க்கணும். முதலாவது அப்படி உள்ள ஆன்சர் என்னன்னு பாருங்க. நீலம் பச்சை சிவப்பு அடிப்படையில விலகல் குறைந்து போற ஆன்சர் என்னன்னு பாருங்க. நீலம் பச்சை சிவப்பு. இது நீலம் பச்சை சிவப்பு. எத்தனை ஆன்சர் இருக்கு? அப்படி நீலத்தை விட பச்சை, இது ப்ளூ, கிரீன், கிரீனை விட ரெட், விலகல் குறைவாய்க்கணுமே. அப்படி உள்ள ஆன்சர் எத்தனை இருக்கிற? 20 25 வராது. நீளத்துல உயர்வாய்க்கணும். அப்ப 25 28 வராது. 28 20 25 சிவப்பு பச்சை மாறிக்கு மூன்றாவது வராது. நான்காவது 28 25 20. சரியா? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நீக்கிறேன். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நீக்கிறேன். நான் சார் உண்மையா வரத்துல அந்த 30 பாகை படுகோணம் என்பது முக்கியமும் இல்லை. ஏதோ ஒரு கதிர விலகல் 23 பாகை என்பது உண்மையா முக்கியம் இல்லை. அப்படி இல்லாம ஆன்சருக்கு போகலாம். நீளத்தை விட பச்சை குறித்தொரு படுகோணத்துக்கு நீளத்தை விட பச்சை விலகல் குறைவு, பச்சை விட சிவப்பு விலகல் குறைவாக இருக்கும். நீளத்தை விட பச்சை, பச்சை விட சிவப்பு விலகல் குறைவாக அமையணும். சரி, அப்படி உள்ள நீளத்தை விட பச்சை, நீளத்தை விட இது நீளத்தை விட பச்சை, பச்சை விட சிவப்பு, நீலம் பச்சை சிவப்பு.
நான்காவது பொருத்தமே நீளம் 28, பச்சை 25, சிவப்புக்கு விலகல் 20. உண்மை நான் நினைக்கிறேன் நான் 23 பாகைன்னு தந்திக்கிறது மஞ்சள் நிறத்துக்குரியதா இருக்கணுமா? மஞ்சள் நிறத்துக்குரியதா இருக்கணும் 23 பாகை. சரியா செட்டாகும் தானே? எல்லோ மஞ்சள் 23, 28, 25, 23, 20. சரியா? மஞ்சள் நிறத்துக்குரியதாக இருக்கணுமா? அவசியம் இல்லை, அது இல்லாம மாஸ்டருக்கு போகலாமா? ரைட். 17வது காட்டப்பட்டுள்ள உராய்வான பாதை வழியே குற்றி மாறாவேகத்துடன் செல்கின்றதாம். பாதை வழியே குற்றியின் சக்தி மாறலிற்கான வரைவை சரியாக வாய் குறிப்பது. எது வரணும்? சக்தி குற்றியின் சக்தி என்னதுன்னா நாங்க குற்றியிட பொறிமுறை சக்தின்னு எடுப்போமா? பொதுவாக அப்படித்தானே. குற்றியிட ஒரு பொருளோட சக்தி என்பது அந்த பொருளோட பொறிமுறை சக்தி, அதாவது அழுத்த சக்தி இயக்க சக்தியிட கூட்டுத்தொகை. குற்றியின் சக்தி இது ஒரு சுயாதீன இயக்கம் எடுத்த பாருங்க. இது ஒரு சுயாதீன இயக்கம் எடுத்த, அதாவது வெளி வேலை செய்யப்படுறதுன்னு எடுத்த, வெளி வேலை செய்யப்படுறதுன்னு எடுத்தா இது உராய்வான பாதையா. இது ஒரு மாறா வேகத்தில் இயங்குதான், மாறா வேகத்தில் இயங்குதான். உராய்வான பாதை மாறா வேகத்தில் இயங்குமாகின்றா தொடர்ச்சியா உராய்வுக்கு எதிராக நடக்கும் சக்தி விரயமா. இது ஒரு சுயாதீன இயக்கம் கருதினா, அதாவது வெளி வேலை செய்யப்படுதல் கருதினா இது இயங்கும் போது பாதை வழியே உராய்வுக்கு எதிராக சக்தி தொடர்ச்சியா விரயமா. உராய்வுக்கு எதிராக சக்தி தொடர்ச்சியா விரயமானா பொருள சக்தி தொடர்ச்சியா குறைவடைவதாய்க்கும். அது தொடர்ச்சியா குறைவடைவதாய்க்கணும் வேண்டாம். உராய்வுக்கு எதிராக தொடர்ச்சியா சக்தி விரயமாகுது. ரைட். உராய்வான பாதையில் இயங்குது, உராய்வுக்கு எதிராக தொடர்ச்சியா சக்தி விரயமாகுது. ரைட். உராய்வுக்கு எடுத்த உராய்வு இயக்கத்துக்கு எதிராக உராய்வு தொழிற்படும், உராய்வுக்கு எதிராக தொடர்ச்சியா சக்தி விரயமாகுது. உராய்வுக்கு எதிராக தொடர்ச்சியா சக்தி விரயமாகுது. உராய்வுக்கு எதிராக தொடர்ச்சியா சக்தி விரயமான இந்த பொருளோட பொறிமுறை சக்தி தான் குறைவடையும். அது தொடர்ச்சியா குறைவடையுது. ஆன்சர் எதிர்க்கிறப்ப ஆன்சர் எதிர்க்கு தொடர்ச்சியா குறைவடையுது. என்ன ஆன்சர் ஆப்ஷன்? தொடர்ச்சியா உராய்வுக்கு எதிராக சக்தி விரயமாகுது. எனவே பொருளோட சக்தி தொடர்ச்சியா குறைவடையுது. ஆன்சர் ரெண்டாவது மட்டும்தான். ரெண்டாவது மட்டும்தான் ரைட். ஆன்சர் ரெண்டாவது மட்டும்தான் இருக்கிறேன். ரெண்டாவது வரைவு. ஆனால் அதுல சின்ன ஒரு சிக்கல் இருக்கிறது இல்லையா? என்ன சிக்கல்? அதெல்லாம் நான் மாறினேன். இதுக்கு முதலாவது ஆன்சர் எடுத்தா இப்ப நான் சின்ன தர்க்கத்தில் உள்ள பிழை என்னைக்கு முதலாவது ஆன்சர் எடுக்கிறது? நான் சொல்ற உராய்வு இப்ப சுயாதீன இயக்கம் எடுத்தா வெளி வேலை செய்யப்படுதல் எடுத்தா பொருள் மீது பொருள் உள்ள சக்தியை பயன்படுத்தி இயக்கம் நடைபெறணும். உராய்வுக்கு எதிராக தானே தொடர்ச்சியா இயங்குது உராய்வான பாதை. ஆகவே தொடர்ச்சியா உராய்வுக்கு எதிராக வேலை செய்யப்படும். எனவே தொடர்ச்சியா பொருள் சக்தி குறைவடையணும்.
தொடர்ச்சியா பொருளோட சக்தி குறைவடை ஒரே ஒரு ஆன்சர் தான் நிற்கிறது. ரெண்டாவது சரியா? ரைட். அவளுள்ள பிரச்சனை என்ன, தர்க்கத்தில் உள்ள பிரச்சனை என்ன யோசிங்க. ரைட். பொத்தர் எப்படி யோசிக்கலாம்? எப்படி? பொறிமுறை சக்தி என்பது அழுத்த சக்தி சக இயக்க சக்தி, மாறா கதி என்பதால் இயக்க சக்தி மாறாது. எனவே அழுத்த சக்தி மாற்றம் தான் பொருளோட சக்தி மாற்றம் வந்து. நான் கேட்கிற ரெண்டாவது ஆன்சர் ரெண்டாவது இப்படி தந்திக்கிறாங்க. ரைட். பின்னர் யோசிக்கிற எப்படி? இப்படி அப்படித்தானே நீங்க யோசிக்கிறீங்கன்னா பொருளோட சக்தி என்ன? எப்படி? பொருளோட சக்தி என்பது அழுத்த சக்தி சக இயக்க சக்தி. இது ஒரு மாறா கணியம். ஏன் மாறா வேகத்தில் இயங்குதான். எனவே அழுத்த சக்தி மாற்றம் தான் சக்தி மாற்றம். என்ன ஆன்சர்? மூணாவது அழுத்த சக்தி குறையுது கூடுது. ஆன்சர் வந்து மூன்றாவது. சொல்லுமா இப்ப இதுல ரெண்டாவதா மூன்றாவதா? ரெண்டாவதா மூன்றாவது? மூன்றாவது எப்படியும் வராது. அப்படியா? ரெண்டாவது எப்படியும் வராது. நான் கேட்க எது மூன்றாவது வரும்னு சொல்றீங்க வராதான்னு சொல்றீங்க? மூன்றாவது தான் வருமா? உராய்வுக்கு எதிராக சக்தி இழந்தா பொருளை சக்தி எப்படி இந்த இடத்துல அதிகரிக்கிற? அப்படி யாராவது என்ன மேலே போத சரி, மேலே போகுது சரி. ஆனாலும் அந்த மேலே போற பாதையிலும் உராய்வுக்கு எதிராக நடக்கணும். சக்தி விரயமாகணுமே. உராய்வுக்கு எதிராக தொடர்ச்சியா சக்தி விரயமான சக்தி அதிகரிக்க இயலாது. திரும்ப கொஞ்சம் பாருங்க, டைம் எடுத்து பாருங்க. இந்த ரெண்டு விளக்கத்துல சரியா? இந்த ரெண்டு விளக்கத்திலையும் பிரச்சனை என்னன்னு சொல்லுமா? அல்ல சின்ன சின்ன முரண்பாடுகள் ஈகிற யோசிச்சு சொல்லுமா என்னன்னு சரி. முதலாவது விளக்கத்துல நான் சில உராய்வுக்கு எதிராக சக்தி விரயமாகுது. எனவே தொடர்ச்சியாக பொருள் சக்தி இழக்கப்படணும். இரண்டாவது பார்த்தா அழுத்த சக்தி தான் இயக்க சக்தி தான் மாறாவயம் என்பதால் இயக்க சக்தி மாறாது. அழுத்த சக்தி மாற்றம் தான் பொருளோட சக்தி. பிள்ளைகள் கவனிங்க இத. நல்லா கவனிக்கணும் பிள்ளைகள் இத. பின்ன நாங்க பொருளுக்கு நாங்க வெளிவேலை செய்தல்ல, சுவாதீன இயக்கத்தை கருதினா பொருளுக்கு ஆரம்பத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தி வெளிவேலை செய்யப்படலாட்டி அந்த சக்தி அதிகரிக்க இயலாது. உராய்வுக்கு எதிராக இழந்து குறைவடையல. ஆரம்பத்துல பொருளுக்கு ஏதோ ஒரு சக்தி நாங்க தூக்கி மேலே வைத்து வைக்கிறேன், அழுத்த சக்தி காணப்படுது. அப்ப அந்த சக்தி அழுத்த சக்தி மேதம் பொருளுக்கு ஒரு மொத்த பொலிமுறை சக்தி இருக்கிறேன், அந்த சக்தி திரும்ப சுயாதீன இயக்கமாயிருந்து, அதாவது நாங்க வெளிவேலை பொருள் மீது செய்யலாட்டி அந்த சக்தி அதிகரிக்க இயலாது திரும்ப. உராய்வுக்கு எதிராக இலக்க சக்தி குறைவடைந்துட்டு தான் போகும். ரைட். ஒரு பிரச்சனை என்ன முதலாவதுல இந்த பகுதியில பாருங்க, இந்த பகுதியில என்ன நடக்கும்? பொருளோட அழுத்த சக்தி என்ன நடக்கும்? கூடும். உராய்வுக்கு எதிராக வேலை செய்யப்படுமே. எப்படி அழுத்த சக்தியும் கூடு உராய்வுக்கு எதிராக வேலை செய்யப்படுதுன்னா என்ன நடக்கணும்? அழுத்த சக்தி அதிகரிக்குது, உராய்வுக்கு எதிராக வேலை செய்யப்படுதுன்னு சொன்னா அதுல இயக்க சக்தி குறைவடைந்திருக்கும். ஏன்னா இது ஒரு சுயாதீன இயக்கமா இருந்தா இது வரக்காட்டி மாறாவேகத்துல வரலாம். ஏன்? அழுத்த சக்தி இழப்பு உராய்வுக்கு எதிராக பயன்பட்டு வரலாம். ஆனா இந்த இதுல மாறாவேகத்துல பயணிக்க இயலாது, அல்லது மாறா கதில பயணிக்க இயலாது. இதுவரை மாறா கதில பயணிக்கலாம், ஸ்லோப்ல வரலாம் மாறா கதிலேன். அழுத்த சக்தி இழப்பு உராய்வுக்கு எதிராக வேலை செய்யப்பட்டு இயக்க சக்தி மாறாம வரலாம். ஆனா இதுல போகும்போது பாருங்க, அழுத்த சக்தி அதிகரிக்குது, உராய்வுக்கு எதிராக வேலை செய்யப்படுது. அப்ப அது ரெண்டுக்கும் பயன்படுத்திக்குமே இயக்க சக்தி. இயக்க சக்தி கட்டாயம்
குறைவடையணும். இப்ப மாறா கதி என்பது அப்ப சாத்தியம் இல்லை. இப்ப கேள்வி அந்த ஸ்டேட்மெண்ட் பிழை ஆயிடும். அது சரியா? சுயாதீன இயக்கத்தை கருதினா மாறா கதி என்பது பிழை ஆயிடும். மாறா கதியில கொண்டு செல்லணும்னா என்ன செய்யணும்? கொண்டு செல்லணும்னா என்ன செய்யணும்? அப்ப மாறா கதியில வெளி வேலை செய்யுதா எங்களுக்கு ஒண்ணு, நாங்க ஒரு விஷயம் வழங்கி இழுத்துட்டு போக இல்லாத மாறா கதியில கொண்டு போகலாம். வெளி விஷயம் பிரயோகித்து மாறா கதியில கொண்டு போக இயல்பா இல்லாத. ஆகவே அப்படி மாறா கதியில கொண்டு செல்லப்படுமா? இந்த ஆன்சர் இது. ஏன் மாறா கதியில கொண்டு போகணுமா? இந்த வெளி வேலை செய்யப்படணும். ஆகவே அந்த வெளி வேலை இப்ப மாறா கதின்னு இயக்க சக்தி மாறாது. மாறா கதியில முதலாவது பார்த்தோம், சுயாதீனமா இயக்கம் வெளி வேலை செய்யப்படுறது இல்லை. ஆரம்பத்தோட சக்தியை வழங்கிட்டு விடுவித்தீங்கன்னா பொருள் சக்தி படிப்படியா குறைந்துதான் ஆகணும். ஆனா அதுல ஒரு முரண்பாடு வர, இந்த பகுதியில மாறா கதியில் இயங்க சாத்தியம் இல்லை. அவன் சொன்ன சாத்தியம் இல்லை. கீழே சொல்லப்பட்டீங்க என்ன? மாறா வேகத்துடன் செல்கிறது. உண்மை மாறா வேகம் மாறா கதியுடன் செல்கிறது. மாறா கதியுடன் செல்கிறது என்பது அந்த முதலாவதுல இந்த ஆன்சர் போறதா இந்த இடத்துல மாறா கதியில போறதா? சுயாதீன இயக்கத்தை கதினா இந்த இடத்துல பிழையாயிடும். மாறா கதியில கொண்டு செல்லப்படுகின்றது சாத்தியம் இல்லை. சரியா? மாறா கதியில ஸ்லோப்ல வரலாம். மாறா கதியில இதுல மாறா கதியில போகலாம். ஆனா இந்த புள்ளியில மாறா கதியில புகையலாது. கட்டாயம் இயக்க சக்தி குறைவடையும். ஏன்? இயக்க சக்தியில் ஒரு பகுதி அடுத்த சக்தி அதிகரிப்பா மாறும். உராய்வுக்கு எதிராக வேலை செய்யப்படும். இங்குள்ள இயக்க சக்தியோட இங்குள்ள இயக்க சக்தி குறைவடைந்து அந்த கேள்வியில சொன்ன ஸ்டேட்மெண்ட் பிழையாயிடும். மாறா வேகத்தில் கொண்டு செல்லப்படுகிறது என்பது மாறா வேகத்தில் செல்கிறது என்பது பிழையாயிடும். சரியா? ரைட். இப்ப மாறா வேகத்தில் இதை கொண்டு செல்லணும்டா, வேகம் என்ன சொல்ல கதியா, மாறா கதியில கொண்டு செல்லணும்டா நாங்க வெளி விஷயம் பிரயோகித்து கொண்டு செல்லலாம். சரியா? அந்த டைமுக்கு தான் ஆன்சர். ஏன்? பொருளின் சக்தி என்பது mgh பிளஸ் ½ mv வரைக்கும் மாறா கதியில கொண்டு செல்லப்படுது. அப்ப இயக்க சக்தி மாறாது. இப்ப மாறக்கூடியது அழுத்த சக்தி. உராய்வுக்கு எதிராக சக்தி எங்க கேட்டா அதெல்லாம் எதால பேலன்ஸ் ஆகும்? வெளி விசையால செய்யப்படுது, வேலையால பேலன்ஸ் ஆகும். சரியா? வெளி விசையால நாங்க வெளி விசையால வேலை செஞ்சு உராய்வுக்கு எதிரான சக்தி எல்லாம் ஈடு செய்யப்படும். ஆகவே மாறா வேகத்துல கொண்டு போற இயக்க சக்தி மாறாது. பொருள் கீழே வந்து அழுத்த சக்தி குறையும், பொருள் மேலே போன அழுத்த சக்தி அதிகரிக்கும். அதே ஷேப் வரும், பாதையிட அமைப்பே வரும் சக்தி. ஆகவே சுயாதீன இயக்கமாக இருந்தா இதான் ஆன்சர். இதுல இன்னொரு பிரச்சனை மீகிறா, சீராகவே குறையுமான்னு கேட்டா குறையாது, நேர்கோடு வாரியே குறையுமான்னு கேட்டா குறையாது. ஏன்? உராய்வு புள்ளி புள்ளி மாறுபடலாம், செவ்வன் மருதாக்க மாறுபடலாம். எனவே இந்த நேர்கோடா குறைறதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கிறார். அதை விடுவோமே, எல்லா பிரச்சனையும் பார்க்கலாம் எனக்கு. சரியா? ரைட். மற்றது மட்டும் பார்ப்போமே. ரைட். ஆகவே சுயாதீன இயக்கமாக இருந்தா, சுயாதீனமான வெளிவேலை செய்யறல்ல, ஆரம்பத்தோட சக்தியை வழங்கி விடுவித்தா தொடர்ச்சியா உராய்வுக்கு எதிராக சக்தி இழக்கப்படுது. எனவே சக்தி குறைவடையும். ஆனால் இந்த இடத்துல அவங்க மாறா கதி என்பது சொன்னது சாத்தியம் இல்லாம போகும். சரி? அப்ப கேள்வி அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு முரண்பாடு பிள்ளைன்னு வரும். ரைட். ஏதோ ஒரு வகையில வெளி விசை வழங்கி சரி நான் மாறா கதியில கொண்டு போறது ஆகியிருந்தா இதான் ஆன்சரா. சரியா? ஆகவே இயக்க சக்தி மாறாது, மாறா கதியில கொண்டு செல்லப்படும். அழுத்த சக்தி மாறது தான் பொருளின் சக்தி மாறும். அப்ப ஆன்சர் 3வது. ஸ்கீம் ஆன்சர் கொடுத்துக்கிறது 2வது. ஸ்கீம் ஆன்சர் 2வது. சரியா? ஸ்கீம் ஆன்சர் 2வது. சரியா? உங்களோட கருத்து என்னப்பா? இது நல்லா 2வதா 3வது? சும்மா நீங்க போட்ட வீடியோ விட்டுட்டு சும்மா செல்லுமா 2வதா 3வதா கூட? சரிமா இருக்கு. நீங்க வீடியோ போட்டது இல்லாம சும்மா செல்லுங்களேன். பிசிக்ஸ் தர்க்கத்தை வச்சு செல்லுங்களேன். எது கூட கேள்வியை திரும்ப வாசிச்சுட்டு எது கூட? சரி மாதிரி காட்டப்பட்ட உராய்வான பாதை வழியை குற்றி மாறா வேகத்துடன் செல்கிறதா, பாதை வழியை குற்றி சக்தி மார்க்கான வரைவு சரியா வகை குறிப்பது.
சரியா? ரெண்டாவது ஸ்கீம் ஆன்சர் என்ன கருத்து 2 அல்ல 3 2 சரி எடுப்போமே. எப்படி ஆன்சரை சேஞ்ச் பண்ணுவோமா? 2 அல்லது 3 2 ரெண்டாவது வாய்ப்பு ஒன்றிக்கிறேன். இப்ப உராய்வுக்கு எதிராக தொடர்ச்சியா சக்தி குறைவடைதுன்னு சொல்லி உண்மையா ரெண்டாவதுல உள்ள மிஸ்டேக் என்னன்னு சொன்னா அந்த மாறா வேகம் என்று சொன்னதுதான் பிழை ஆயிடும். மாறா வேகம் என்பது இந்த இடத்துல சாத்தியம் இல்லை, இந்த இடத்துல மாத்திரம் தான் சாத்தியம் இல்லை. இந்த இடத்துல மாத்திரம் சாத்தியம் இல்லை மாறா வேகம் என்பது. சரியா? ஸ்கீம் ஆன்சர் 2 மூன்றாவது கேள்வியை பாதிச்சா ஓகே மாதிரி தான் நீக்குது. அப்புறம் இப்பைக்கு 2 அல்லது ஆன்சர் 3 எடுப்போமா? 2 அல்லது 3. அது 18வது கவனிங்க, 18வது சரியாது. உராய்வு ஈடு செய்யப்பட்ட ஒரு சாய்வான பாதை. கவனிங்க, உராய்வு இன்றிய பாதை அல்ல, நல்லா விளங்க எடுத்துக்கோங்க. உராய்வு ஈடு செய்யப்பட்ட பாதை, உராய்வு இன்றிய பாதை அல்ல, உராய்வு ஈடு செய்யப்பட்ட பாதை. உராய்வு ஈடு செய்யப்பட்ட பாதை என்ன இப்படி இருக்கலாம். அதாவது இந்த சரிவை அதிகரிக்கும் போது, இந்த சரிவை மாற்றும் போது, சரிவை அதிகரிக்கும் போது, சரிவை படிப்படி அதிகரிக்கும் போது பொருள் ஒரு கட்டத்துல இயங்க ஆரம்பிக்கும். அப்படித்தானே? எந்த ஒரு பொருளும் நீங்க சரிவை படிப்படி அதிகரிக்கும் போது உராய்வுள்ள தளத்துல சரிவை படிப்படி அதிகரிக்கும் போது எந்த ஒரு பொருளும் ஒரு கட்டத்துல இயங்க ஆரம்பிக்கும். அந்த சந்தர்ப்பம் என்ன நடக்குதுன்னா எஃப் ஆனது mg sin தீட்டாவால சமப்படுத்தப்படும். mg sin தீட்டாவால சமப்படுத்தப்படும். சரியா? f சமனாய்க்கும் mg sin தீட்டா. இந்த சந்தர்ப்பம் தான் உராய்வு ஈடு செய்யப்படுது. எதால? mg sin தீட்டா நிறையிட கூறால. உராய்வை ஈடு செய்த மாதிரி நிறையிட கூறால உராய்வை ஈடு செய்த மாதிரி சாய்வு மாற்றப்பட்டிருக்கு. இவ்விடத்துல அந்த உராய்வு இன்றிய தளம் அல்ல, உராய்வு ஈடு செய்யப்பட்டது. ஆக அந்த தரப்பட்ட சாய்வுல உராய்வும் mg sin தீட்டாவும் சமனாயிக்கும். ஒன்றோ பொருள் எல்லை சமநிலையில் ஓய்விலிக்கலாம் அல்லது தட்டி விட்டு அதுக்கு வேகம் வழங்கிவிட்டா நடக்கும். சீரான வேகத்துல இயங்கலாம். ஏன்னா சாய்தளம் வழியே விசை சமப்படுத்தப்பட்ட இப்ப அது ஒன்றோ ஓய்விலிக்கலாம் எல்லை சமநிலையில, கொஞ்சம் தட்டி விட்டா வேகம் வழங்கி விட்டா சீரான வேகத்தில் இயங்கும். ஆர் முடுகாது சீரான வேகத்தில் இயங்கலாம். சரியா? ஒன்றோ எல்லை சமநிலையில் ஓய்விலிக்கலாம் அல்லது ஒரு வேகத்தை வழங்கி விட்டா சீரான வேகத்தில் இயங்கலாம். சரியா? ரைட். பத விளங்குறதுக்கு கொண்டு இப்ப பாருங்க, இப்ப ஒரு இலையால இது பாருங்க, இவர் எல்லை சமநிலையில் இருக்கிற. இப்ப நான் என்ன செய்யறேன், ஒரு இலையால இன்னொரு பொருளை கட்டி வைத்திருக்கிறது பாருங்க, தொங்க விட்டிருக்கிறேன். உராய்வு ஈடு செய்யப்பட்டிருக்கிற உராய்வு ஈடு செய்யப்பட்டிருக்க ஆல்ரெடி. இப்ப நாங்க என்ன செய்யறோம், இன்னொரு பொருளை கட்டி விடுவிக்கிறேன். இப்ப நான் இதுல இப்படி ஒரு பொருளை கட்டி விடுவித்ததால பாருங்க, இங்கெல்லாம் mg, இதுல ஒரு இழுவை உருவாகும் t t t t. ஏற்கனவே எஃப்பும் mg sin தீட்டா சமப்படுத்தப்பட்டிருக்கிற, எஃப்பும் mg sin தீட்டா சமப்படுத்தப்பட்டிருக்கிற. அப்படிதானே? எஃப்பும் mg sin தீட்டாவும் ஈடு செய்யப்பட்டிருக்கு. இப்ப t என்ற ஒரு விசை மேலதிகமா தாக்கினா தொகுதி அல்ல இந்த பொருள் ஆறுமுதல் அடையுமே. எஃப்பும் mg sin தீட்டாவும் ஈடு செய்யப்பட்டு சமப்படுத்தப்பட்ட விளைவு இல்லை. இப்ப புதுசா என்ன செய்யுது, ஒரு பொருளை கட்டினா இழுவை தொழிற்படும், அந்த இழுவை விளைவு செய்ய தொழிற்படும். எனவே பொருள் ஆறுமுடுகள் அடையும். ஆகவே இது ஆரம்பித்தா இது இங்கே ஆறுமுடுகள் அடையும், இது இங்கே ஆறுமுடுகள் அடையும். அது ஆரம்பம் ஆறுமுடுகள் ஆயிக்கணும்.
இந்த பொருளின் நிறை காரணமான விசை இலையின் மூலம் ஊடுகடத்தப்பட்டு இந்த பொருளின் நிறை காரணமாக ஒரு விசை இலையின் மூலம் ஊடுகடத்தப்பட்டு இதை ஊடுகடத்தப்பட்டு இதை கீழ் நோக்கி ஆர்முடுக வைக்குது. கவனிக்கணும், இதுல உராய்வு ஈடு செய்யப்பட்டது என்றுதான் தரப்பட்டிருக்கும். எஃப்எம் எம்ஜி சைன்டிடாவும் சாம்படுத்தப்பட்டிருக்கும். கேள்வி வேக நேர வரைவு. முதலாவது கட்டம் ஆர்முடுகள். இப்படி ஆர்முடுகணும். இரண்டாவது கட்டம் என்னன்னு சொன்னா இதுல இது 3 மீட்டர் தூரம் வைக்கிறேன். இது எவ்வளவு வைக்கிறேன்? இது 3 மீட்டர். இந்த தூரம் 3 மீட்டர். இது 1 மீட்டர். இது முழு இயக்கத்துக்கும் ஆர்முடுகலாமா? முழு இயக்கத்திலே முழு 3 மீட்டர் தூரத்திலே ஆர்முடுகலாமா? இயலாது. அப்ப என்ன செய்யும்? 1 மீட்டர் தூரம் தான் ஆர்முடுகும். 1 மீட்டர் தூரம் இயங்கினதுன்னே இந்த திணிவை தரையடைந்துடும். தரையடைந்த இழுவை இல்லாமல் பெய்திடும். அப்புறம் என்ன நடக்கும்? இழுவை திரும்ப இல்லாமல் போனா எஃப்எம் எம்ஜி சைனிடாவும் சமன். எனவே ஆர்முடுகள் 0. எனவே பெற்ற வேகத்தோட சீராக இயங்கும். பெற்ற வேகத்தோட சீராக இயங்கும். அதுதான் சார் நான்காவது ஆன்சர். 4வது 18க்கு 4வது. ஒரு புதிய டேர்மாயிக்கலாமா? உராய்வு ஈடு செய்யப்பட்டது. உராய்வு அற்றதல்ல, உராய்வு ஈடு செய்யப்பட்டது. ரைட். 19 ஓரளவு நேரடியான மாறி விளங்குது. அருகிலுள்ள படம் புள்ளி ஒன்றை கடக்கும் அலையொன்றின் நேரத்துடனான இடப்பெயர்ச்சியின் மாறலை வகை குறிக்கின்றதா? அது ஒரு அலை கடக்கும் போது ஒரு புள்ளியின் இடப்பெயர்ச்சியும் மாறும். ஒரு குறித்த அலை ஒரு குறித்த புள்ளியை கடக்கும் போது உதாரணம் இப்படி ஒரு இலை வழி அலைன்னு யோசிங்களேன். இப்படி ஒரு அலை வருது. இப்படி இந்த அலை இப்படி நகரும் போது இந்த புள்ளியிட இடப்பெயர்ச்சியின் மாறல் தான் தரப்பட்டீங்க. இடப்பெயர்ச்சியின் நேரத்துடனான மாறலை குறிக்கின்றது. அலையின் அதிர்வெண் யாது? அது பொதுவாக தெரியும் ஒரு முடிவு. இந்த அலையின் அதிர்வெண்ணும் இந்த அலைவினது அதிர்வெண்ணும் சமனாகும். ஒரு முழு அலை தாண்டி சென்னா முழு அலைவை நிகழ்த்தும். ஒரு முழு அலை தாண்டி சென்னா ஒரு முழு அலைவை நிகழ்த்தும். இதுல வரும் 0.2 ஒரு முழு அலைவுக்கான நேரம், அலைவு காலம். டி சமனாய்க்கும் இங்க பார்த்தா 0.2 மில்லி செகண்ட். எஃப் சமனாய்க்கும் 1/t 1 கீழ் 0.2 தர 10 -3 மில்லி செகண்ட். என்ன -3 மேலும் 1000 1000 கீழ் 0.2 10,000 கீழ் 2 அப்ப எவ்வளவு? 5000 ஹெர்ட்ஸ். 1000 கீழ் 0.2 10,000 கீழ் 2 அப்ப 5000 ஹெர்ட்ஸ். 5வது ஆன்சர். ஸ்கீம்ல 4வது சின்ன மிஸ்டேக் வைத்தீங்க மாறுது. அது மாறுமா? ஒரிஜினல் ஸ்கீம்ல 5வதுக்கு அது மாறும். Right. 20, 21 ஓரளவு நேரடியான மாதிரி தானே. 20, 21 இது ஓகே போல அலிக்கட்டா சரியா? இது சரிதானே? இதுக்குரிய 18வது கேள்வி. 20வது x, y என்பன சமமான கனவளவுடைய 2 உருளைகள். எக்ஸினுள் 3 atm அமுக்கத்தில் 0.2 kg CO2 வாயு.
300 கெல்வின் வெப்பநிலை உள்ளதாம். வையினுள் 600 கெல்வின் வெப்பநிலையில் 0.1 கிலோகிராம் CO2 வாயு இடப்பட்டுள்ளது. வையில் அமுக்கம் ATM இல். PV சமன் NRT. PV சமன் N வந்து M இன் கீழ் கேபிட்டல் M into RT. சம கனவளவாம் மாறல் அமுக்கம் நேர்ந்த சமனாய்க்கும் ரெண்டுல CO2 வாயு M into T பெருக்கத்து ஏன்னா M into T. நேரடியாக பாருங்க 0.2 கிலோகிராம் 0.1 கிலோகிராம் திணிவு அரை மடங்கா மாறுது. அப்ப வெப்பநிலை 300 கேள்வி 600 கேள்வி 2 மடங்கா மாறுது. இது அரை மடங்கா மாறி இது 2 மடங்கா மாறினா இனி பருமன் அமுக்கம் மாறாது காணப்படுமே. ரைட் 0.2 0.1 எக்ஸுக்கும் வைக்கும் இது அரை மடங்கா மாறுது. 300 கேள்வின் 600 கேள்வின் 2 மடங்கா மாறும். அப்ப 2 கேன்சல் அதே பெருமானம் வரும். என்ன பாஸ்வர் 3 ATM தான் வையில் அமுக்கம் அதே தான் மாற்றம் இல்லை. அதே மாதிரி 21 ஓரளவு நேரடியானது. புள்ளி நேரேற்றம் ஒன்றிலிருந்து தூரம் வழியே மின்புலச்செறிவியின் மாறல் சாம்பாடு 1 கீழ் 4π எப்சிலான் நாட் Q கீழ் R ஸ்கொயர். அதாவது E நேர்ந்த சமன் 1/R ஸ்கொயர். இது நேரடியானது என்ன விவித மாதிரி ஒரு வரைவு வரும். ஆன்சர் ரெண்டாவது 21க்கு ரெண்டாவது. 22 கரடான கிடைத்தரையில் M திணிவு ஓய்வில் உள்ளதாம். M திணிவு ஓய்வில் உள்ளது. கரடான கிடைத்தரையில் M திணிவு ஓய்வில் உள்ளது. தரைக்கும் திணிவுக்கும் இடையிலான உராய்வு குணகம் மியூ திணிவு இயங்குவதற்கு தேவையான மிக குறைந்த சாத்தியமான விசையை குறிப்பது. மிக குறைந்த விசை. ரைட். பிறகு mg தொழிற்படும் mg செவ்வன் விசை R செவ்வன் விசை R இது வழியே தான் போகணும். மண்டியில் நான் சும்மா எடுப்பேன். R நாங்க ஒரு பிரயோக விசைய கவனிக்கணும். ஒரு பிரயோக விசைய சும்மா எடுப்பேன். இப்படி ஒரு தீட்டா கோணத்துல வழங்கணும். அந்த அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு உராய்வு தாக்கும். உராய்வு F சமனாய்க்கும் மியூஆ இருக்கு. நான் வழங்க வேண்டிய இந்த விசையிட இழிவு பெருமானம் யாதுன்னு கேள்வியா கிடையாத்தான் அது வழங்கணும்னு சொல்லப்பட்டீங்க இல்லையே. கிடையாத்தான் இழிவு வருமா? விசையிட கூடுதான் இயங்க வைக்குது. நாங்க சாய்வா வழங்கும் போது கவனிக்கணும். கிடையா வழங்கினா தான் முழு விசையும் இயக்கத்தை பங்களிப்பு செய்யும். சாய்வா வழங்கினா முழு விசையும் பங்களிப்பு செய்யாத கூறு F கொஸ்டீட்டா தான் பங்களிப்பு செய்யும். ஆனால் சாய்வா வழங்கும் போது F sin தீட்டா மேல் நோக்கி தொழிற்படுவதால அது செவ்வன் விசையை குறைக்கும், உராய்வை குறைக்கலாம். ரைட். F கொஸ்டீட்டா தான் இயக்கத்தை பங்களிப்பு செய்யும். அப்ப கிடையாய்ந்தா தான் முழு விசையும் இயக்கத்தை பங்களிப்பு செய்யும். அது சரி. ஆனால் சாய்வா உள்ள போது F sin தீட்டா பார்த்தா அது ஆற குறைக்கும், செவ்வன் விசையை குறைக்கும். F sin தீட்டா செவ்வன் விசை குறைந்தா உராய்வு குறையலாம். எனவே எங்களுக்கு சில நேரம் கிடையா வழங்குறத விட ஈஸியா என்ன உராய்வு குறைக்குமே, ஈஸியா இதை நகர்த்தக்கூடியதா இருக்கலாம். இப்போ ஒரு தொடர்பெடுமாம் இந்த ரெண்டு அடிப்படையில் F cos θ F sin θ இயக்கத்துக்கு ஒரு தொடர்பெடும்பாம் அல்லது எல்லை சமநிலைக்கு F பெருமானத்தை காணுங்க. இந்த அடிப்படையில்
இந்த படத்துல அடிப்படையில ஏதோ ஒரு டீட்டா கோணத்துல தான் நாங்க விசையை வழங்குற அடிப்படையில அந்த விசையோட பருமனை டீட்டா சார்பா காணுங்க. அந்த விசையோட பருமனை டீட்டா சார்பா காணுங்க. சொல்லலாங்களா? கிடையாதான் வழங்கணும் சொல்லி இல்ல. கிடையா வழங்கினா முழு விசையும் இயக்கத்தை பங்களிப்பு செய்யும். ஆக குறைஞ்ச விசையிலும் இயக்க வைக்கலாம் என்பது மாறி தோற்றுமே, அதாவது விளங்கும். ஆனாலும் சாய்வா வழங்கும் போது அது செவ்வன் விசையை குறைக்குமே. எஃப்ட கூறு மேல் நோக்கி தாக்குறதால செவ்வன் விசை குறைந்தா, செவ்வன் மறுதாக்கம் குறைந்தா உராய்வு குறையலாம். உராய்வு குறைந்தா ஈஸியா நகர்த்தக்கூடிய மாதிரி ஏற்படலாம் அதை விட. சரி, அதனால பொது சாம்பாடு எடுங்களே பாபா. இதுல எஃப் தானே கேள்வி. எஃப்க்குரிய தொடர்பு இது அடிப்பல் எடும்பாவம். இதோட கணியங்கள் தீட்டா சார்பா எஃப்க்குரிய தொடர்பு எஃப் யாதான் காணுட்டா இப்படி வருது. மியூஎம்ஜியின் கீழ் cos θ பிளஸ் மியூ sin θ வருது. சரியா? சரியா? மொத்தம் குயிக் ஆடும்பா. மியூஎம்ஜியின் கீழ் cos θ பிளஸ் மியூ sin θ வருதுதான். முதலாவது நிலைக்குத்தா விசைகள் சமப்படணும். சமநிலைக்கு நிலைக்குத்தா சமநிலை விசைகள் சமப்படணும். எப்படி வரும்? r plus f sin θ, r plus f sin θ சமனாய்க்கும் mg. r எவ்வளவு? mg minus f sin θ. கிடையாக எல்லை சமநிலைக்கு அல்லது இயக்கத்துக்கு இழிவுதானே தேவை. எல்லை சமநிலை கருதலாம் உங்களுக்கு. எல்லை சமநிலை f cos θ அப்படித்தானே. f cos θ சமனாய்க்கும் சிம்பிள் f-க்கு. அதாவது f cos θ சமனாய்க்கும் மியூ r-க்கு. அது பல இது mg minus f sin θ. இதுதான் ரெண்டு தொடர் ஃபார்ம். இதுல f எழுவாய் மாற்றம் செஞ்சா சரி. f எழுவாய் மாற்றம் செஞ்சா சரி. இது அங்கால கொண்டு வந்தா f cos θ plus mu f sin θ, f cos θ plus mu f sin θ சமனாய்க்கு mu mg. f சமனாயிருக்கு மேல mu mg இன் கீழ் cos θ plus mu sin θ. right. இனி அடுத்தது கொஞ்சம் மெட்ஸாக்களோட சப்போர்ட் தேவைப்படும். இனி அடுத்த ஸ்டெப்ல அப்படிலாம் முடிவுக்கு போக இயலாது எங்களுக்கு. வகையீடு படிச்சது தானே. இனி மெட்ஸாக்கள் மட்டுமா இது வரப்போற போகுது. மெட்ஸாக்கள் மட்டுமா பயாக்கள் தேவை வைத்துட்டு வாங்க வெளியே. ரைட். மெட்ஸாக்கள் கொஞ்சம் பாருங்க, சப்போர்ட் ஒன்று தாங்க. டீட்டா மாற மாற எஃப் மாறும். இப்ப டீட்டா இழிவு தானே கேட்கிறேன். இது மெட்ஸாக்களுக்கு மட்டுமா? டீட்டா மாறுபடும் போது எஃப் மாறும். அது பயோ எல்லாரும் சேர்த்துதான். ரைட். டீட்டா மாற மாற எஃப் மாறும். எஃப் இழிவே கேள்வி. எஃப் இழிவாகணும்டா இந்த கீழுக்குள்ள கோவை நான் y எடுப்பமே. கீழுக்குள்ளது cos θ plus mu sin θ. f க்கு இழிவாகணும்டா இந்த கோவை உயர்வாகணுமே. மெட்ஸாக்கள் யாருக்கு இது? மெட்ஸ்குள்ள ஒருத்தர் தானே. ஒருத்தர் ரெண்டு பேரா நீங்களா மெட்ஸ்
ரைட் ரைட். இனி பாருங்க, இந்த கீழுக்குள்ள கோவையா, இந்த கீழுக்குள்ள கோவை அதை நான் வையன்னு போட்டிக்கிறேன். நீ பொதுவாக மெட்ஸ்ல எப்படி போடு, வையன் எஃப்எக்ஸ் எஃப்டிட்டான்னு போடு, அப்படி வையன் எடுப்பேன். ரைட். அப்ப இந்த கீழுக்குள்ள கோவை உயர்வானத்தான் எஃப் வந்து இழிவான. இப்ப உயர் பெருமானம் எப்படி கண்டுபிடிக்கிறேன் நான் பொதுவா வகையீட்டின் பிறையோ dy over dt சமனாய்க்கோணம் 0. சரியா? ரைட். அப்ப இதை தீட்டா சார்பா வகையிட்டு பூச்சி சாம்படுத்தும் பாவம். அதான் மெட்ஸாக்களோட வேலை. எனக்கு வேற ஆப்ஷன் இன்னும் விலங்கல்ல, இந்த மெத்தடை தவிர நான் விளங்கினா பிசிக்ஸ் அடிப்படையில விளங்கப்படுத்த ட்ரை பண்ணி அந்த விதத்துல விளங்குறதுக்கணும். இழிவு கிடையாகன்னு சொல்லி வராது. இழிவு விசை, இழிவு விசை நீ கண்டுபிடிக்கணும் எந்த கோணத்துல. என்ன சாய்வா பிரயோகிக்கும் போது அது செவ்வன் விசையை குறைத்து, செவ்வன் மருதாகத்தை குறைத்து ஒரு ஆய்வை குறைக்கும். ஆக சாய்வா பிரயோகிக்கும் போது உங்களுக்கு உண்மையா பட்டிகள் அதை இழுக்கிறது கிடையா இழுக்கிறத விட ஈஸியா ஆகிக்கலாம். ஒரு பெட்டிய பெரிய ஒரு பாரமான பெட்டின்னு வைங்களேன், அதை நீங்க நகர்த்தணும்னா அது கிடையா இழுக்கிறத விட ஒரு குறித்த ஆங்கிள் குறித்த கோணத்துல விசை வழங்கினா கிடையா இழுக்கிறத விட ஈஸியா இருக்கு. என்ன வருது? கொஸ்டீட்டா வகைட்டான மைனஸ் சைன் டீட்டாவா, மைனஸ் சைன் டீட்டா பிளஸ் சைன் டீட்டா வகைட்டா கொஸ்டீட்டா சமன் 0 ஆகணும். இதுதான் dy over dt. இந்த ஷார்ப்பா டீட்டா கொடுத்து வகையிடணும். அது 0 சமப்படுத்தினா உயர்வல்ல இலை வரும். நான் இங்க உயர்வன்னு எடுப்போமா? ரைட். இது அங்கால கொண்டு போனா மியூ cos θ சமனாயிக்கும் sin θ. அப்ப மியூ சமனாயிக்கும் என்னதுக்கு? tan θ. ஆக tan θ அந்த மியூக்கு சமனா வார அந்த கோணம் தான் இழிவு வார கோணம். தீட்டாக்கு இழிவுக்கு வார. ரைட். இது மெட்ஸாக்களுக்கு மட்டும். tan θ சமன் மியூ tan θ சமன் மியூ. இந்த சந்தர்ப்பத்தான் இழிவு எஃப்க்கு இழிவுக்கு எஃப் இழிவு. சரியா? விவரத்தில் நான் நிபந்தனை போடியேன். எஃப் இழிவிற்கு இது நிபந்தனை. சரியா? இதுதான் முடிவா? என்ன முடிவு வருது? tan θ மியூ மியூக்கு சமனாயிக்கணும். அந்த தீட்டா கோணத்துல விசையை வழங்கினால்தான் இழிவு பெறப்படும். மியூட பெருமானம் தானே, மியூட பெருமானம் உதாரணத்துக்கு எப்பவுமே 0.3 ഉണ്ട്. அப்ப tan θ 0.3க்கு வர தீட்டால பெருமானம் அந்த தீட்டால விசை பிரயோகித்தாதான் இழிவு விசை வரும். அதே tan θ 0.4 ഉണ്ട്, அது 0.5 ഉണ്ട്. சாரி மியூ 0.5 ഉണ്ട്. இப்ப tan θ 0.5 ஆக உள்ள தீட்டாக்கு அந்த தீட்டால விசை பிரயோகித்தாதான் இழிவு விசை வரும். அப்ப நீங்க முடிவை மட்டும் நீங்க பயன்படுத்துங்க. இப்ப இது மேத்ஸ் ஸ்கூல்ல மட்டும்தான். இப்ப இது எல்லாருக்கும் சேர்ந்து அதாவது எப்ப இழிவு வருமண்டா, எந்த கோணத்துக்கு இழிவு வருமண்டு சொன்னா இழிவு விசை வருமண்டா tan θ மியூவா உள்ள சந்தர்ப்பத்தில். ரைட். அது உராய்வு கோணத்துல உண்மையா தாங்கிக்கு நீங்க வழங்க வேண்டிய விசையிட இந்த கோணம் இதை மூவ் பண்ணதுக்கு வழங்க வேண்டிய இழிவு விசை எந்த கோணத்துல பிரயோகிக்கப்படணும் உராய்வு கோணத்துல தாங்கிக்கு. இது tan θ மியூக்கு சமன். இப்ப tan θ மியூக்கு சமன் சொல்லி இதை காணும். எஃப் மினிமம் காணும் பாவா. tan θ மியூன்னு முடிவை எடுங்க நீங்க. ரைட். அது tan θ மியூன்னு முடிவு எடுங்க. cos θ கண்டுபிடிங்க, sin θ கண்டுபிடிங்க. இதுல பிரதிட்டா எஃப் மினிமம் வரும். எஃப் மினிமம் காணும் பாவா. எஃப் மினிமம் இது எல்லாம் இருக்குமா? இதா இது மெட்ஸாக்கள் மட்டுமல்ல. இந்த முடிவை பயன்படுத்துங்க. tan θ மியூ அதை வைத்து இப்ப எங்களுக்கு என்ன தேவையில்லை?
கொஸ் தீட்டா யாது, சைன் தீட்டா யாது. உதாரணத்துக்கு மியூட பெருமான √3 என்று குயிக்கா சொல்லுமா, மியூ √3 ஆயிருந்தா என்ன வரும்? மியூ √3 ஆயிருந்தா தீட்டா 60, ஆகிய இடத்துல கொஸ் 60 சைன் 60, கொஸ் 60 half, சைன் 60 √3/2. நீங்க இங்க இடத்துல வைத்து சார் இதை பயன்படுத்தி நீங்க கொஸ் தீட்டா கண்டுபிடிக்கணும், சைன் தீட்டா கண்டுபிடிக்கணும், தீட்டா சார். அது இங்க அப்படி போகவே இல்லாது, இது பெருமானம் தெரியாது. √3 எல்ல இது ரைட். இப்போ மியூட பெருமானம் 1/√3 ஆயிருந்தா, மியூட பெருமானம் இந்த கேள்வியில் மியூட பெருமானம் உராய்க்கு நாம் 1 கீழ் வர்க்கமூலம் 3 ஆயிருந்தா தீட்டா 30 வரும். அது நீங்க போட்டு கொஸ் 30 சைன் 30. ஆனா அப்படி இல்லை, மியூட தரப்பட்டிக்கினி காணுமா கொஸ் தீட்டா யாது, சைன் தீட்டா யாதுன்னு பார்க்கணும். ஒன்றா தேவையான சப்போர்ட் உதாரணம் உங்களுக்கு எப்படி தீட்டான்னு எடுங்க. tan தீட்டா மியூன்னு அர்த்தம் எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். எதிர்பக்கம் மியூ ஆயிக்கணும், அயல் பக்கம் 1 ஆயிக்கணும். அது செம்பக்கம் வருமே எவ்வளோ 1 சக மியூ வர்க்கம், 1 சக மியூ வர்க்கம். இதுலேருந்து கொஸ் தீட்டா என்ன வரும், சைன் தீட்டா என்ன வரும்? கொஸ் தீட்டா என்ன, சைன் தீட்டா என்ன, அதை கண்டுபிடிங்க. அது போல சாம்பால பிறவிட்டா சரி. tan தீட்டா மியூன்னு அர்த்தம் ஒரு முக்கோணியை வரைங்க, செங்கோண முக்கோணி. tan தீட்டான்னு எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம், எதிர்பக்கம் மியூ, அயல் பக்கம் 1. அது செம்பக்கத்தை காணுங்க. பிறகு கொஸ் தீட்டா யாது, சைன் தீட்டா யாது. அப்புறம் அது இதுல பிறகு இதுங்க ஆன்சர் வரும். முடிவு வருதா புள்ள? கொஸ் தீட்டா எவ்வளவு வரும்? கொஸ் தீட்டா 1 கீழ் 1 + மியூ வர்க்கம் வர்க்கமூலம். சைன் தீட்டா மியூ கீழ் 1 + மியூ வர்க்கம் வர்க்கமூலம். இனி பிறகு இருமையில கொஸ் தீட்டா பதிலா 1 கீழ் 1 + மியூ வர்க்கம், மியூ சைன் தீட்டா, மியூ இன்டு சைன் தீட்டா பதிலா மியூ கீழ் 1 + மியூ வர்க்கத்துல வர்க்கமூலம். மேலுக்குள்ள கணித்து அப்படியே வைப்போம். μmg இரண்டையும் கூட்டினா பாருங்க, கீழுக்குள்ளது 1 + மியூ வர்க்கத்தின் கீழ் வர்க்கமூலம் 1 + மியூ வர்க்கம். சரியா? இதுல மேலுக்குள்ளதும் வர்க்கமூலமும் கேன்சல் ஆகும். இப்ப எக்ஸின் கீழ் வர்க்கமூலம் எக்ஸ் மாறி, மேலுக்கு எக்ஸ் கீழே வர்க்கமூலம் எக்ஸ், அப்ப கேன்சல் ஆனா மேலுக்கு இந்த கோவையுள்ள மேலுக்கு வர்க்கமூலம் எக்ஸ் வருமே. எக்ஸின் கீழ் வர்க்கமூலம் எக்ஸ் மாறி ஆக கேன்சல் ஆனா மேலுக்கு இந்த இடத்துல வர்க்கமூலம் எக்ஸ் வரும். ஆன்சர் இதா, μmg கீழ் 1 + மியூ வர்க்கம் இதுல வர்க்கமூலம். இப்படி ஆன்சர் போகலாம். ஆனால் இவ்விடத்துல நாங்க இப்படி ஒரு நிபந்தனை போக வேண்டியிருக்கிறது. நான் கொஞ்சம் பார்க்கிறேன் பிசிக்ஸ் அடிப்படையில் இந்த முடிவு எங்களுக்கு விளாம்பட தேலுமான்னு சொல்லி. சரியா? இல்ல பிசிக்ஸ் அடிப்படையில் இந்த ஆங்கிள் tan தீட்டா மியூக்கு தான் சமனாயிக்கணும் யாராவது ஏதாவது ஐடியா பட்டா சொல்லுங்க. நான் இன்னும் அதை பிசிக்ஸ் அடிப்படையில் என்ன நான் யோசிச்சு பார்க்கல. சரியா? ஆனா விடைக்கு போகலாம் இப்படியா? சரியா? இதுல நீங்க முடிவா விளங்கிறதுக்கணும் நடைமுறைக்கா கேள்விக்கல்ல. அதாவது ஒரு பாரமான பொருளைக்கு கிடைத்தளத்துல இயங்க செய்யணும்னா கிடையாக விசை வழங்குவதை விட ஒரு சாய்வு, எந்த சாய்வு? tan தீட்டா மியூ அந்த கோணத்துல தீட்டா tan இன்வர்ஸ் மியூ அந்த கோணத்துல விசையை வழங்கினா ஈஸியா ஆகிக்கும் அதை மூவ் பண்ணது. அதாவது குறைந்த விசையில அதை இயங்க செய்யலாம். ரைட். அப்படி நான் பாப்போம் 23 24 இல்ல தியரியில் நாங்க இது ஒரு முடிவா பாக்குறதா இருந்தா இந்த கேள்வி ஓகே. ஆனா அப்படின்னு நாங்க தியரியில பாக்குறதில்ல. சரியா? முடிவா இழிவு விசைன்னு சொல்லி அப்படி ஒரு முடிவா பாக்குறதா இருந்தா இந்த கேள்வி ஓகே. ஆனா அப்படி இருந்து நாங்க பாக்குறோம் இல்லையா?
23வது கேள்வி பாபம். பந்து ஒன்று நீரில் சுயாதீனமாக மிதப்பதை காட்டுகிறதாம். ஒரு அலை பந்தை கடந்து செல்லும் போது பந்தின் அசைவை சரியா வகை குறிப்பது. இந்த அலை கடந்து செல்லும் போது பந்து அலை செலுத்துகை திசைக்கு செங்குத்தான திசையில எளிய சேகத்தை ஆற்றும். எளிய சேகத்தை ஆற்றும். எனவே எது வரலாம்? 3 அல்லது 4. நாங்க அலைய கொஞ்சம் நகர்த்தி பார்த்தா, இன்னும் சற்று அடுத்த கணத்துக்கு நகர்த்தி பார்த்தா, இப்படி அலைய முன்னோக்கி நகர்த்தி பார்த்தா எப்படி வரப்பா? துணிக்கு எங்கேயும் வேணும், மேல் நோக்கி தான் வருமே. நான் சொல்றது 4வது அடுத்த கணத்திலையா? இப்ப உள்ள கணத்திலேருந்து அடுத்த கணம் மேல் நோக்கி எங்க. 24வது பாகம். 2 அலைகள் x, y ஆகும். x ஆனது உயர் மீடரனை கொண்டுள்ளதா? fx fy. y ஆனது உயர் வீச்சத்தை கொண்டுள்ளது ax ay. உரப்பு சுருதி தொடர்பான கூற்றுகளை கருதுக. x உயர் சுருதியுடையது ஆனா குறைந்த உரப்புடையது. மீடரன் கூடினா சுருதி என்ற இயல்பு மீடரனால தீர்மானிக்கப்படும். உரப்பு என்ற இயல்பு வீச்சத்தால தீர்மானிக்கப்படும். அதாவது சக்தியா வீச்சத்துல தாங்கிக்க. எக்ஸ் உயர் சுருதி உடையது ஆனால் குறைந்த உரப்புடையது. சரி, அது ஏ கூற்று. பி வை தாழ் சுருதியுடையது ஆனால் உயர் உரப்புடையது. சரியான, இது உயர்வு, அது சரி. எக்ஸும் வாயும் ஒரே பண்பை கொண்டிருக்கும் சொல்லலாது. பண்பை சொல்லணும்னா என்ன செய்யணும்? பண்பை சொல்லணும்னா அலை வடிவம் தரப்படும். பண்பு தாங்கிக்கு அலை வடிவத்தில். சரியா, அலை வடிவம் தரப்பட்டில்லை, எனவே ஒரே பண்புன்னு சொல்லலாதா? சரியா. இருபத்தைந்தும் நேரடியானது உந்த காப்பு தத்துவம். சரியா. நீரில் ஒரு ms-1 நீந்தி செல்லும் 5 கிலோகிராம் திணிவுடைய பெரிய மீன் ஓய்வில் உள்ள 1 கிலோகிராம் மீனை உடனடியாக சாப்பிடுகின்றதாம். சாப்பிட்ட பின் அதன் வேகமாக அமைவது. 25 உந்த காப்பு தத்துவமே. ஆரம்பம் உந்த 5 தர உண்டு சமனாய்க்கும் 6 வி. இதை சாப்பிட்டா அத போற வேகத்திலே சாப்பிட்டா திணிவு 6ஆம் ஆறும். என விய வரும் 5 கீழ் 6 ms-1 2வது ஆன்சர். 26 அருகில் உள்ள நெய்யரி. நெய்யரி என்று நெட்வொர்க் என்றது. அந்த ஒன்று கனெக்ட் பண்ண நெட்வொர்க் என்றது நெய்யரி என்றது. கம்பியினால் உருவாக்கப்பட்டு கிடைத்தளத்தில் வைக்கப்பட்டுள்ளதாம். ஏபியில் உள்ள இழுவிசை. இப்படி ஒரு அமைப்பு தாராங்களே. இது இப்படி வார மாதிரியும் இந்த படத்தில் உள்ள அளவிடைகளுக்கு ஏற்ப நான் சொன்ன கோணங்களை குறிக்கிறேன். இது 30 பாகை 30 பாகைனா நான் மற்ற கோணங்களை குறிக்கல போல உங்களுக்கு விலங்கெடுக்கலாம். இது 150ஆம், அப்ப இது 30 பாகை. இது அவசியம்னா 60 எடுக்கலாம். 60 பாகை 60 பாகை. ஏபியில் உள்ள இழுவிசை கவனிங்க. இப்ப விசைகளை பார்ப்போம். ஏபியில் உள்ள இழுவிசை 10 வர்க்க மூலம் 3 நியூட்டன். T1 எடுப்போமே. இது 10 வர்க்க மூலம் 3 நியூட்டனா. ஏபியில் உள்ள இழுவிசை ஏ பி சி டி ஏபி சிடி இ எஃப் ஜி. கிடைத்தளத்துல கேள்வி ஏபியில் இழுவை
10 வர்க்கமூலம் 3 நியூட்டன் எனின் பகுதி பிசியிலும் சமச்சீர் தன்மை அடிப்படையில் இதில் உள்ள விசையும் இதில் உள்ள விசையும் சமன் எடுக்கலாம். T2 T2 எப்படி காணலாம்? ரெண்டு மெத்தட் ஒன்று T2 cos 60 T2 cos 60 T1க்கு சமனாய்க்கணும் பிரிக்கலாம், அல்லது 120/120/120 என்பதால சம கோணத்துல தொழிற்பட்டு சமநிலைந்தால் அவை சம விசைகளாக நேரடியா முடிவுக்கு போலாம். எவ்வளோ? T2 10 வர்க்கமூலம் 3 ஏன்னா 120 தொழிற்படுது. இப்ப புள்ளி பீட சமநிலை கருதினா இங்க 120 இங்க 120 சம கோணத்துல 3 விசைகள் சம இடைவெளியில தொழிற்படுமாயிருந்தா அவை சம விசைகளாக அப்படி முடிவெடுக்கலாம். நேரடியா T2 10 வர்க்கமூலம் 3 நியூட்டன் சொல்லி, அல்லது புள்ளி பியின் சமநிலைக்கு இந்த டிரெக்ஷனல் விசைகளை பிரிங்க. T2 cos 60 T2 cos 60 அதாவது 2 T2 cos 60 சமனாய்க்கணும் T1க்கு. இனி 2 T2 cos 60 half சமனாய்க்கணும் T1 10√3 இரண்டும் சுருக்கினா T2 எவ்வளோ? 10√3 நியூட்டன். அடுத்த கேள்வி எது? DF இல் உள்ளது. DF இதில் உள்ளது கவனிக்கும். அதை நான் T3 எடுக்கிறேன். T3 புள்ளி டீட சமநிலைக்கு பயன்படுத்த போறேன். நான் முதலாவது முடிவு எடுக்க நல்லா கவனிக்கணும். இந்த தொகுதியிட சமநிலைக்கு பார்த்தா எக்ஸ் திசை y திசை இருப்போமே, இது எக்ஸ் y. இந்த தொகுதியிட சமநிலையை பார்த்தா இந்த y திசையில கீழ் நோக்கிய விசை மேல் நோக்கிய விசைக்கு சமனாயிக்கணும். அதுல இருந்து இந்த T4 முடிவுக்கு போகலாம். பாருங்க T4 பெருமானம் என்ன? y திசையில உள்ள இந்த தொகுதியை பாருங்க. y திசையில உள்ள விசைகளை சமப்படுத்தினா T4 காணலாம். T4 கண்டா புள்ளி டீட சமநிலைக்கு பயன்படுத்தினா T3 காணலாம். சேமா குறிக்க ஒவ்வொரு புள்ளியா சமநிலை கருதுங்க. சமச்சீர் தன்மை வைத்து விசைகளை குறிச்சிக்கிற ரெண்டு பக்கமும். இந்த புள்ளியை பார்த்தா T1 சமனாயிக்கணும். மறை y திசையில் உள்ள விசை நேர் y திசையில T2 cos 60 T2 cos 60 சமச்சீர் தன்மை அடிப்படையில் T2 சமன் எடுத்துக்கிற. அது மாதிரி தொகுதியை பார்த்தா இந்த தொகுதியை பார்த்தா T3 கேன்சல் ஆகும், T2 கேன்சல் ஆகும். இங்க எல்லாம் T1 மைனஸ் y திசையில் உள்ள விசை T4 பிளஸ் y திசையில் உள்ள விசைக்கு சமனாய்க்கணும். ஆகவே T1 10√3 என்றால் T4 10√3 ஆயிக்குமா? சரியா? கிடையாக ஏபியில வழங்கிய விசை தான் நாங்கள் டியிலும் வழங்கப்பட்டாதான் சமநிலைப்படலாம். நிலைக்குத்து விசைகள் அல்ல, இது எல்லாமே கிடைத்தளத்துல. யாராவது இப்ப இந்த டிரெக்ஷன்ல ஏபி இழுத்தா மறுபக்கத்துல அதே விசை வழங்கப்பட்டாதான் சமநிலைப்படையுது. இந்த தொகுதியே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த T2 கேன்சல் ஆகும், இந்த T2 கேன்சல் ஆகும். இப்ப y திசையில சமநிலைக்கு கருதினா நேர் y திசையில் உள்ள விசை மறை y திசையில் விசைக்கு சமன்படணும். T1 தான் 10√3. அப்ப T4 10√3 முடிவுக்கு போகலாம். கேள்வி T3 அதே மாதிரி புள்ளி டிக்கு இதே மாதிரி புள்ளி டியின் சமநிலைக்கு போடுங்க. தொகுதியின் சமநிலை கருதினா தொகுதிக்கு y திசையில சாம்பாட போட்டா T4 சமனா இருக்கணும் T1 அந்த முடிவு. அது T4 சமனாய்க்கணும் 10√3 நியூட்டன். புள்ளி டீட சமநிலைக்கு போட்டீங்கன்னா புள்ளி டிக்கு y திசையில் உள்ள விசை T4 சமனாய்க்கணும் T3 cos 30 T3 cos 30. அப்ப 2 T3 cos 30. இப்ப T4 கண்டிக்கிறோம் 10√3 2 T3 cos 30 √3/2 √3 கேன்சல் ஆகும். T3 எவ்வளோ? 10 நியூட்டன். அதுதான் நான் சொல்றேன் 10√3 நியூட்டன் 10 நியூட்டன். எத்தனாவது புள்ளி? 4வது. சரியா? கன்ஃபார்ம் பண்ணுங்க 4வது. சார்
27 நேரான பாதையில் வழியில் ஒளியின் வேகம் 350 ms-1 ஆவுள்ள நாளில் 2 புகை வண்டிகள் ஒன்றன் பின் ஒன்று 2 கிலோமீட்டர், இது 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் இடைத்தூரத்தில் 25 ms-1 கதியுடன் செல்கிறதாம். பாதையில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சமச்சீர் புள்ளி ஏ ஆகும். 2 புகை வண்டிகளும் 500 ஹெர்ட்ஸ் சமிக்ஞையை பிறப்பித்து செல்கிறது. புள்ளி ஏயில் உருவாகும் அடிப்பு மீடுற F0 500 ஹெர்ட்ஸ் தான். ரைட், இந்த கட்டத்துல பார்த்தா பாருங்க, இதான் நோக்கி, இந்த வேகக்கூறு நோக்கி என்கிற மாதிரி இருக்குது. ரைட், F0 பிறப்பிக்குது, நோக்கி என்கிற மாதிரி இருக்கிற. இந்த கோணம் எவ்வளவு வரும்? இந்த கோணம் 45 பாகனா. ஆகவே இதை நோக்கிய வேகம், நான் வளமையா சாம்பார்ல போடு வேகம், நோக்கிய வேகம் வந்து 25 cos 45 வரும். ஆனா கண்டுகொள்றேன், சும்மா கண்டுகொள்றேன், சுருக்கல் ஈசி மாதிரி இருக்கும். அது கண்டுகொண்ட 25 cos 45 ஒன்றின் கீழ் √2. மேலும் கீழே √2ஆல பெருக்கிறோம். 25 √2வின் கீழ் இது எவ்வளவு வரும்? 2 வருமே. இது வரும் 12.5 √2. √2 1.4 எடுப்போமே. பெருக்கினா 14 5 70. 7 மிச்சம் 14 2 28 மேல் 35. 3 மிச்சம் 14 1 14 3 17. அதில் வரும் 17.5 ms-1. அண்ணல பெருமான் இதை நோக்கிய கூறு எவ்வளவு வருது? 17.5. உண்மை வேகம் 25. ஆனா எப்பவுமே டாக்டர் விளைவு நான் போட வேண்டிய வேகங்கள் ஒளி முதலையும் அவதானையும் இணைக்கிய கோடு வழிய உள்ள வேகங்கள். இதுல எங்களுக்கு இந்த முதலாம் நிலையால வார மீடுறன் F1 காணலாம். F1 சமன்பாடு C கீழ் C-US into F0. இந்த பிறகு F1 காணு. யூஎஸ் பெருமானம் 17.5, சீட பெருமானம் 350. 350 17.5 20 மடங்கு வருமா? கொஞ்சம் ஓரளவு அந்த சுருக்களை குறைக்கலாமே விளங்குறத. 17.5 10 மடங்கு 175, 20 மடங்கு தான் 350. சரியா? இது ஓகேயா? 26வது கேட்க கிடக்கல. சரியா விளங்குறத? முதலாவது இந்த புள்ளியிட சமநிலைக்கு, அடுத்தது தொகுதியிட சமநிலைக்கு போட்ட T4 கண்ட, திரும்ப D என்ற புள்ளியிட சமநிலைக்கு. அது இல்லாம இங்க வைத்து இதை வைத்து காணலாமா? அது அந்த போகாம அங்க போன நெக்ஸ்ட் ஈஸி மாதிரி இருக்குது. அது ஈஸியா, இது ஈஸியா, இது ஈஸியா. இவர்தான் T2 வைத்திய செலவுல கூறு T3 கூறுக்கு சமனாயி. இது இந்த புள்ளியிட வைத்திய சேல விசைகளை சமப்படுத்தையும் காணலாம். இந்த புள்ளியில வைத்திய செல்லுள்ள விசைகளை சமப்படுத்தையும் இதை காணலாம். சரி, இதே மாதிரி இந்த நிலையில உள்ளது, இந்த நிலையில இந்த முதலாவது இரண்டாவது புகையிடத்தால வாரது F2 எடுங்க. F2 ரைட், F2 இங்கல வாரது F2, இங்கல வாரது F1. அருண வித்தியாசம் தான் கேள்வி, அருண வித்தியாசம் தான் கேள்வி.
அது முதலாவது இங்க இந்த போயிட முதலாவது எடுக்கிறேன் பின்னுக்குள்ளது. சி வந்து 350 கீழே 350 மைனஸ் 17.5 நோக்கி வார வேகம். அது நோக்கி வார வேக கூறு 17.5 இது 500 வரும். இதை பாருங்க 17.5 20 இங்க 20 ஒன்றை கழிச்சா 19 இது வரும். 17.5 சுருக்கினா 20 கீழ் 19 தர 500 F1. அதே மாதிரி F2 காணும் பாபா. F2 இதால வாருது விலத்தி இயங்குது வேகக்கூறு விலத்தி திசையில வரும். அதிலும் அதே மாதிரி வருமானா கீழே பிளஸ் ஒளி முதல் விலத்தி இயங்குதால கீழே பிளஸ் இன்டு F0. இது சுருக்கிறதுனா 20 கீழ் 19 வந்தது. 17.5 இங்க 20 இங்க 17.5 20 17.5 உண்டு கழிச்சா எவ்வளவு 19. அப்ப மேலுக்கு 20 17.5 20 17.5 19 20 கீழ் 19 தர 5. அதே மாதிரி F2 இந்த பக்கத்தால வர மீட்டருக்கு ஒரு சமன்பாடு போடுங்க. அது பிறகு F1 மைனஸ் F2 FB F1 மைனஸ் F2 இதே அன்னளவா கண்டா சரியா அன்னளவா கண்டா சரி. என் விடைகளை பாருங்க மிச்சம் அண்மையில விடைகள் இல்லை பெரிய வேறுபாடு தானே. அன்னளவா கண்டா சரி. சரியா இதை பாருங்க போல சுருக்கினா எப்படி வருமா? இது 350 கீழ் 350 சக 17.5 தர 500 20 கீழ் 21 வரும். இதா 20 கீழ் 21 தர 500. அது 20 தர 500 10,000 10,000 கீழ் 19 10,000 கீழ் 21 இப்ப கழிச்சா 10,000 பொது எடுக்கலாம். 1 கீழ் 19 மைனஸ் 1 கீழ் 21 10,000 பொது எடுத்தா இது 21 மைனஸ் 19 அப்ப 2 கீழ் 19 தர 21. இதே அன்னளவா 20 தர 20 எடுக்கலாம். இங்க கொண்ட கூட்டி இங்க கொண்ட கரைச்சா அன்னளவான பெருமானம் வருமா? என்ன விடைய பார்த்துட்டு நீங்க எக்ஸாக்டா சுருக்கா செய்ய அவசியமே இல்லை. 19 20 எடுங்க 21 இது ஒண்ட கூட்டம் இது ஒண்ட குறைங்க எவ்வளவு வரும்? அது 2 கீழ் அன்னளவு பெருமானம் 400. 2 0 கேன்சல் 200 கீழ் 4 எவ்வளவு வரும்? அப்ப 50 ஹெர்ட்ஸ் FB. இது விடையும் யோசிக்கலாமா? 19 தர 21 அன்னளவா அல்லது இப்படி 20 மைனஸ் 1 20 பிளஸ் 1 எடுக்கலாம். இந்த பாருங்க A மைனஸ் B A பிளஸ் B அது வரும் A வர்க்கம் மைனஸ் B வர்க்கம் 20 வர்க்கம் மைனஸ் 1 வர்க்கம் 20 வர்க்கம் 400 மைனஸ் 1 வர்க்கம் 1 புறக்கணிக்கலாமே. இது சரியா? இந்த ஒன்று என்ன செய்யலாம்? புறக்கணிக்கலாம். அதுதான் நான் செஞ்சுக்கிறேன். ஒரு ஐடியா சொல்ற வேற எங்கேயாவது தேவைப்படலாமா இப்படி சுருக்கா? 18 தர 22 20 மைனஸ் 2 20 சார் 2 போட்டு சுருக்கலாம். சரி ரைட். ஆன்சர் வருது எப்படியோ வேணா 2 இடத்துல கவனிக்கும். இந்த இடம் முதலாவது என்ன? அதாவது வேகத்துல கூறு பிரதிடப்படும். அதாவது ஒளிவுதலையும் அவதானையும் இணைக்கிற கோடு வழியே உள்ள வேக கூறு தான் டாப்ளர் விளைவில் வார வேகங்களாக பிரதிடப்பட வேண்டியது. இந்த 3 கேள்வியை பார்ப்போமே 28 29 30.
அறியக்கோணம் ஏ ஆக உள்ள அறியம் ஒன்றின் முறிவு சுட்டு 28 ஒன்றின் கீழ் என் சமன் ஒன்றின் கீழ் tan a/2 சமனின் அறியத்தின் இலைவிலகல் கோணம் d தருவது. இன்னொரு தரவு தான் sin 90 minus theta cos theta தாராங்க. sin 90 minus theta 90 π/2 90 இது cos theta தாராங்க. இலைவிலகல் கோணம் d தருவது. அடிப்படையில் இந்த டிரைவ் பண்ணலும் அல்லது n சமன் sin a சக d/2 இன் கீழ் sin a/2 அதுலயும் யோசிக்கலாம். இது இப்படி எடுத்த விட எந்த விட வரையில 4வது வருகுதான். நான் இந்த ஸ்னெல்ஸ் லா போடுவேன் 1 sin I இலைவிலகல் சந்தர்ப்பத்துக்கா 1 sin I சமனாய்க்கும் n sin R sin a/2 sin I சமனாய்க்கும் n tan a/2 tan a/2 எவ்வளோ cos a/2 ஒன்றின் கீழ் தானே cos a/2 இன் கீழ் sin a/2 வரும். தானே sin a/2 இன் கீழ் cos a/2 அது மேலே போகும். அப்ப இது வரப்போகுது cos a/2 இன் கீழ் sin a/2 into sin R sin a/2 இரண்டும் கேன்சல் ஆக sin I cos a/2 வரும். தரவை பயன்படுத்தலாம். sin I சமன் இதை சொல்லலாம் sin π/2 minus a/2 மாத்தலாம். இப்படி தரவு தந்திக்கிறாங்களே அதிலிருந்து வரும் I சமனாக்கும் என்ன π/2 minus a/2. ஆன்சர் அல்ல இது என்ன படுகோணம். விவரத்தில் உள்ள விலகல் கோணத்தை காணலாம். d சமன் I minus a. அடுத்த ஸ்டெப் d I minus a. ஐட பெருமானம் π/2 minus a/2 அதிலிருந்து a கழிக்கணும். I minus R I minus R I இது π/2 minus a/2 அங்க வந்தது அதிலிருந்து a/2 கழிக்கணும். அது வரும் அப்ப π/2 minus a என்று வரும் d. ரைட். இந்த சமச்சீர் அடிப்படையில் சொல்லலாம். எங்களுக்கு இலைவிலகல் சந்தர்ப்பத்தில் இந்த ரெண்டுலயும் உள்ள விலகல் கோணங்கள் சமன். இங்குள்ள விலகல் கோணம் இலைவிலகல் கோணம் சமன். எனவே மொத்த விலகல் 2D சமனாயிருக்கும். மொத்த விலகல் 2D. அதை விட மற்ற சுருக்கல் ஈஸியா போல அப்படியே 2D இது இருமானங்க 2ஆல பெருக்கினா 5 minus 2a என்று வரும். இது மொத்த சாம்பார் ஈஸி மாதிரி இருக்கும். மொத்த சாம்பாரை பார்த்தோம். n சமன் sin a சக d/2 இன் கீழ் sin a/2 இது கொஞ்சம் ஈஸி மாதிரி இருக்குது. n பதில் அது cos a/2 இன் கீழ் sin a/2 சமன் sin a சக d/2 இன் கீழ் sin a/2.
இரண்டு கேன்சல் ஆகுமே. cos a by 2 க்கு பதிலாக போடலாம் sin pi by 2 minus a by 2. ஏன்னா ரெண்டும் sin கொண்டு வந்தா சுருக்கல் ஈஸி. sin a star d by 2. sin கேன்சல் ஆகும். அப்ப இதுல வரும் pi by 2 minus a by 2 சமன் a by 2 plus d by 2. எல்லாத்தையும் ரெண்டை கேன்சல் பண்ணலாம். இனி pi minus a சமன் a plus d. இது எங்க கொண்டு வந்த d வந்து pi minus 2. இது ஈஸியா இந்த ஈக்குவேஷன்ல பிறகு ஈஸியா. அடிப்படையில் நிறுவினது அது அதை விட இது உண்மையா ஈஸி இல்லை. சரியா நான் அது கொஞ்சம் ஈஸியா விட வருமோ தெரியாது. நான் அதை ட்ரை பண்ணினேன். பல என்ன செஞ்சேன் ஐய காண்டு கொண்டு அப்புறம் விலகல் டி ஐ மைனஸ் ஆர் இது இரு மடங்கு. ஒரு முகத்தில் உள்ள விலகல் ரெண்டாம் முகத்தில் விலகல் இளைய விலகல் ரெண்டுல இளைய விலகல் சந்தர்ப்பத்தில் இரண்டும் சமனாயிக்கும் சமச்சி தன்மையில. அப்ப டி வந்து 2D ஆயிக்கும் அப்படின்னு காணலாம். ஆனால் அதை விட இது ஈஸியா. 29 எளிய நுணுக்காட்டில் 5 சென்டிமீட்டர் குவிய நீளமுடைய குவிவில்லை பயன்படுத்தப்படுகின்றதா? இயல்பான செப்பன்சையில் உள்ள போது கோண உருப்பெருக்க வலுவை தருவது. எளிய நுணுக்காட்டுக்கு நான் பார்க்க 1 plus f இன் கீழ் d என அது 1 plus f d இன் கீழ் 1 plus d இன் கீழ் f. d வந்து 25 f வந்து 5 சுருக்கினா எவ்வளவு 6. நாலாவது ஆன்சர் சரி. கீழே 28வது என்ன ஆன்சர் போல 4வது. ரைட். 30வது கேள்வி. இது எடுத்த 30வது என்ன விட வந்து இதை நான் தியரியில பார்த்தேன். கேள்வியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு தியரியில இந்த 30வது கேள்வி மற்றது இந்த கேள்வியும் பார்த்து ஏற்கனவே ஒரு கேள்வி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த 16 மைனஸ் நம்பர் தூரங்கானு அதெல்லாம் பார்த்த கேள்விகள் தானே பார்த்த ஐடியாவில் தான். 30வது கேள்வியை பார்ப்போமா. 30வது மூன்று ஒரு மைய கோளங்கள் ஏபிசி அவற்றின் ஆரைகள் முறையே ஏபிசி மேற்பரப்பில் உள்ள ஏற்றங்கள் அதில் அவற்றுள்ள ஏற்றங்கள் Q1 Q2 Q3 ஏற்ற பரம்பல் இதுல Q1 இருக்கும். இதுல உள்மேற்பரப்புல -Q1 வரும். இதுல Q2 -Q1 வரும். இதுல -Q2 + Q1 வரும். அப்படி வருமா? அதில் இப்ப எங்களுக்கு அவசியம் இல்லை. ஏற்ற பரம்பல் அவசியம் இல்லை. இப்ப கேள்வி A இன் அழுத்தம் VA. இப்ப சிம்பிளா நீங்க என்ன செய்யணும்? 1/கீழ் 4πε0 ஒவ்வொரு ஏற்றத்தால ஒவ்வொரு ஏற்ற பரம்பலால மாற அழுத்தத்தை கண்டுபிடிக்கணுமே. ரைட். பகு தியரி என்ன பார்க்கறாங்க? உட்புள்ளியாக இருந்தா ஆரைய போடணும் சாம்பார்ல. வெளிப்புள்ளியா இருந்தா அந்த புள்ளிக்கான தூரம். அது முதல்ல நான் Q1 இருந்து ஸ்டார்ட் பண்ணினா அது மேற்பரப்பு உள்ள புள்ளி. ஆகவே மேற்பரப்புக்கான தூரம். Q2 பார்த்தா அதுக்கு உட்புள்ளி. ஆகவே ஆரைய போடணும். அந்த ஏற்ற பரம்பல் ஆரை உட்புள்ளியா இருந்தா ஆரைய போடணும். B Q3க்கு உட்புள்ளி Q3 C அப்படிதான் ஆனா தேதி நான் பார்த்த ஒரு கோல ஏற்ற பரம்பலா இருந்தா உட்புள்ளியா இருந்தா அந்த ஆரைய போடணும் சாம்பார்ல. இந்த சாம்பார்ல
V7 ஒன்றின் கீழ் 4 எப்சிலான் Q/Rல உட்புள்ளிகளா இருந்தா ஆரைய போடணும், வெளிப்புள்ளியா இருந்தா அந்த புள்ளிக்கான தூரம். இப்ப ஏண்ட புள்ளிக்கு Q1ல பார்த்தா மேற்பரப்புல இருக்கிற புள்ளி, ஆகவே தூரம் தான் போடணும். Q2 பார்த்தா உட்புள்ளி, இந்த புள்ளி Q2ல உட்புள்ளி, Q2 ஏற்ற பரம்பலுக்கு உட்புள்ளி, ஆகவே B என்பது ஆரை போடப்படணும். Q3 ஏற்ற பரம்பலுக்கு மீது உட்புள்ளி, ஆகவே ஆரை போடப்படும். ஆன்சர் அது எத்தனாவது? மூன்றாவது. எஸ்டி மாத்தம் சரியா? 30க்கு மூன்றாவது. ரைட். நான் தியரில பார்த்து கான்செப்ட் எல்லாம் தியரில பார்த்துக்கிறேன், மறந்துதான் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். தியரியை பார்த்தா இதோட கம்ப்ளெக்ஸான கேள்வி நிறைய தியரில பார்த்து, அழுத்தம் காணுது, ஏற்ற பரம்பல் காணுது, இந்த ஒவ்வொரு கோலத்திலும் ஏற்ற பரம்பல் காணுது, அதுல புவித்தொடுப்பு தெரிஞ்சுள்ள போது, வெளிக்கோளம் உட்கோளங்கள் புவித்தொடுப்பு தெரிஞ்சுள்ள போது, சரியான இதோட மிச்சம் கம்ப்ளெக்ஸான கேள்விகள் தியரில பார்த்துக்கிற, மறந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கோ. ரைட்.